கட்சி யாரோட ஆரம்பிக்கலாம், ஒரு மாற்று கருத்து இல்லை, அது உரிமை இருக்கு. ஆனால் மக்கள் நேசிப்பவரா இருக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக கட்சி ஆரம்பித்த தலைவரான முதலமைச்சரான அப்ப கேட்டாங்க, நீங்க நடிகராக காரணம் முதலமைச்சர், நடிகராக முதலமைச்சராக நான் நல்லவனாக இருந்த மக்கள் நேசிப்பவராக முதலமைச்சராக. விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் கட்சியை சேர்ந்து சகோதரர்கள் கரூர் 41 பேர் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு பாத்தீங்கன்னா நீ காப்பாதுக்காக ஹாஸ்பிட்டல் எடுத்து போறாங்க. ஆனா அப்படியே பேசிட்டு எப்படி சினிமா கேமராமேன் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நியூஸ் முடிச்சு போயிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு நடிகர் விஜய் எனக்கு நண்பர் தான். ஒரு படம் காலையே காலையே போய் எடப்பாடி ஒரு படமே ரிலீஸ் ஆயிருக்காது, நான் ரிலீஸ் பண்ணேன். அதுவே நட்பு வேற. ஆனா கட்சி தலைவர் தான் அவங்களுடைய கட்சி ஒரு கட்சிகள் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நீ விட்டு போயிட்டா எப்படி சரியா இருக்கும், தலைமை நேற்று முடியும். ஆகவே நீங்க இளைஞர்கள் மக்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது அதிமுக தவிர மக்கள் யாரு போட்டு போட்டாலும் கண்டிப்பா திமுக வாய்ப்பாயிடும். திமுக இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆகவே கண்டிப்பாக நீங்க அனைவரும் இரண்டாயிரம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கூட்டணி சின்னங்கள் வாக்களிக்க வேண்டும். என்றைக்கும் என்ன பொறுத்தளவுக்கு எப்படி நடிகர் வெட்டி விட்டுட்டு போனாங்க அப்படி அதிமுக போகாது. கொரோனா வந்தது, எடப்பாடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து அந்த அமைச்சர் இருந்தேன். ஒவ்வொரு மாவட்டம் மீட்டிங் போட்டோம், படுக்கை கொண்டு வந்தோம். கொடிசியால ஒவ்வொரு காலையிலும் படுக்கை வசதி ஆசிரியர் கொண்டு வந்தோம். தேவையான உயிரை காப்பாற்றணும். ஆனால் லாக்டவுன் ஆச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரும் கடை இல்லை, யாரும் வேலைக்கு போல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாஸ் போட்டு பொருள் போட்டு வீடு வீடா கொண்டே கொடுத்தோம். முட்டை கொடுத்தோம், சத்து மாத்திரை கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மகனாக, தந்தையாக, சகோதரனாக, பெரியவர்கள் மகனாக இருந்து எல்லா குடும்பத்தையும் கொடுத்துருக்கோம். இதுல வந்து கட்சி வேறுபாடு பார்க்கல, ஜாதிகள் வேறுபாடு பார்க்கல, எல்லா குடும்பத்தையும் குடும்பம் பார்த்தோம். இது அதிமுக. ஆனா எல்லா கட்சிக்காக செத்து குட்டு உயிராக போறாங்க, உயிர் போராடுறாங்க. அந்த நேரம் போனவங்களுக்கு யாராவது பாட்டு அடிச்சா எப்படி சரியா இருக்கும், எப்படி நாளைக்கு எவ்வளவு வந்தா எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்கும். ஆகவே நீங்க எப்பவுமே கண்டிப்பா எனக்கு எப்பவுமே ஆதரவு கொடுக்குறீங்க, வாக்களிக்கிறீங்க. எந்த பதவி இருந்தாலும் எதையும் உங்க சமூகம் மாற்றுகிறது.